நம் சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை தானமா அளிக்க வேண்டும் என்று தான் சாஸ்திரம் சொல்லுது. அதனை கூட எப்படி தர வேண்டும் என்றா, வலது கை கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாதாம். அதாவது நம் தானம் அளிப்பது பற்றி பெருமையா நினைத்து பிறரிடம் கூறிக்கொண்டு இருக்கக்கூடாதாம். அவ்வாறு அளிக்கும் தானத்தின் பலன் பல மடங்கு கூடும் என்றாலும் பலனை எதிர்பார்த்து தானம் அளித்தல் கூடாது என்று சொல்லப்படுது. தானம் அளிப்பது மிகவும் சிறந்த விஷயமா இருந்தாலும் தானமா கொடுக்கும் சில பொருட்கள் தானம் கொடுப்பவர்களின் அதிர்ஷ்டத்தை குறைத்து விடுமா. எனவே தானம் கொடுப்பதற்கு முன்பு எந்த பொருட்களை எல்லாம் தானம் வழங்கக்கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க. அது மிகவும் ரொம்ப அவசியமானது மற்றும் நல்ல விஷயம். அந்த வகையில் எந்தெந்த பொருட்களை தானமாக வழங்கக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது. அப்படிப்பட்ட கல்லுப்பினை நாம் தானமாக பெறக்கூடாது, மற்றவர்களுக்கும் தானமாக அளிக்கக்கூடாது. ஒருவேளை உப்பினை நாம் தானமாக அளித்து விட்டோம் என்றால் நம்முடைய வீட்டில் குடியிருக்கும் மகாலட்சுமியானவள் வெளியே சென்று விடுவாள் என்று நம்பப்படுது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் உப்பினை தானமாக நீங்கள் அளிக்கவே அளிக்காதீங்க. அடுத்து நாம் துணிகளை தானமாக கொடுப்போம். ஆனால் அந்த துணி கிழிந்த துணியாக இருக்கக்கூடாது. கிழிந்த துணிகளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தா நம்முடைய வீட்டில் வறுமை நிலை ஏற்பட்டு விடுமா. அதனால் நல்ல நிலையில் உள்ள துணிகளை மட்டுமே நாம் தானமாக வழங்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. அடுத்து விளக்குகள். நமது வீட்டில் பயன்படுத்தும் அகல் விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு, அது எந்த விளக்கா இருந்தாலும் அதனை மற்றவர்களுக்கு தானமாக அளிக்கக்கூடாது. விளக்கில் தான் அனைத்து தெய்வங்களும் குடிக்கொண்டிருக்குமா. அப்படிப்பட்ட விளக்கினை நாம் தானமாக அளித்து விட்டோம் என்றால் நமது வீட்டில் உள்ள தெய்வ சக்தி குறைந்து விடுமா. அதனால விளக்குகளை தானமாக கொடுக்கக்கூடாது. அடுத்து கூர்மையான பொருட்கள். நமது வீட்டில் இருக்கும் கூர்மையான பொருட்கள், அதாவது கத்தி, ஊசி, அருகாமனை போன்ற பொருட்களை நம் தானமாக அளிக்கக்கூடாதான். கூர்மையான பொருட்களை தானமாக வழங்கினா வீட்டில் துர்திருஷ்டத்தை வர வைக்குமா. அது மட்டும் இல்லாமல் நாம் யாருக்கு தானமாக இந்த பொருட்களை வழங்குகிறோமோ அவர்களுக்கும் நமக்கும் இடையே பகை ஏற்பட்டு விடுமா. எனவே இந்த பொருட்களை நாம் எக்காரணத்து கொண்டும் தானமாக அளிக்கவே கூடாதான். அடுத்து அன்னதானம். தானத்தில் சிறந்த தானமான அன்னதானத்தை வழங்குவதனால புண்ணியம் கிடைக்கும். உணவில் கெட்டுப்போன பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா செலவுகள் அதிகமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அது நன்மையும் நமது தலைமுறையும் பாதிக்கும். எனவே பழைய உணவுகளை எப்போதும் நீங்கள் தானமாக கொடுக்கவே கூடாது. அடுத்தது பழைய பாத்திரங்கள். நமது வீட்டில் பயன்படுத்தாத அல்லது விரிசல் விட்ட பாத்திரங்களை மற்றவருக்கு தானமாக அளிக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக நாம் பயன்படுத்தாத குடத்தை ஒருவருக்கு தானமாக அளிக்கவே கூடாது. இப்படி செய்தாலே நமது வீட்டில் தரித்திரம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லப்படுது. அடுத்தது துடைப்பம். துடைப்பத்தை ஒருவருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. துடைப்பம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாக கருதப்படுது. அதனால் துடைப்பத்தை மற்றவர்களுக்கு கொடுத்ததால நமது வீட்டின் செல்வத்தை அவர்களுக்கு கொடுப்பது போன்ற அர்த்தமாகுமா. அதனால் துடைப்பத்தை தானமாக கொடுக்கவே கூடாதான். அடுத்தது மணி பர்ஸ். ஆண்கள் பயன்படுத்தும் மணி பர்ஸாக இருந்தாலும் சரி, பெண்கள் பயன்படுத்தும் பேக்குகளாக இருந்தாலும் சரி, நாம் அதனை பயன்படுத்தவில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு அதை தானமாக அளித்து விடுவோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் பணம் புழங்குவதற்கு நமது வீட்டில் பல வகையான பரிகாரங்களை நாம் மேற்கொண்டிருப்போம். அதில் மூல காரணமாக இந்த மணி பர்ஸை நாம் யாருக்கும் தானமாக அளிக்கவே கூடாதான். அடுத்தது படுக்கை விரிப்புகள். படுக்கை அறை பொருட்களை, தலையணை, பாய், படுக்கை விரிப்பு முதலிய பொருட்களை தானமாக அளிக்கக்கூடாது. ஒருவேளை இந்த பொருட்களை நாம் தானமாக அளித்தா நமது வீட்டில் தரித்திரம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்தது அலங்கார பொருட்கள். நமது வீட்டு அலங்காரத்திற்காக பல பொருட்களை வாங்கி வைத்திருப்போம். அதாவது குதிரை பொம்மை, பசு பொம்மை, யானை பொம்மை, இது போன்ற பொம்மைகளை வாங்கி வச்சிருப்போம். பொதுவாக இந்த பொருட்கள் எல்லாமே ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்களாக கருதப்படுது. இதனை நமது வீட்டிற்கு வருபவர்களுக்கு ஒருபோதும் தானமாக அளிக்கக்கூடாது. ஒருவேளை நாம் தானமாக அளித்து விட்டோம் என்றால் நமது வீட்டில் லட்சுமி கடாட்சம் குறைந்துவிடும் என்று சொல்லப்படுது. இது போன்ற பொருட்கள் தான் நீங்கள் யாருக்கும் தானமாக வழங்காதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாளை ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.